Hello everyone, this is Nimita from Tetravisa. லாஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன HTML ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வெப்சைட்டில் எப்படி வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம், வேற ஒரு ஃபைலை வந்து நம்ம வெப்சைட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம வெப்சைட்குள்ள இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக். இப்போ இதில் வந்து நம்ம இமேஜ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், எகெயின் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு இந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாலே நியூ ஃபோல்டர்னு கேட்குதா. இப்போ index.html எப்படி இந்த இதுக்குள்ள ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணோம். இமேஜஸ் போடுறதுக்கு நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இமேஜஸ் 1 அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இதுக்குள்ள நான் இமேஜஸ் போடணும். இப்போ இந்த இமேஜ் 1 இதுக்குள்ள நான் இமேஜஸ் போடணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு ஏதாவது ஒரு இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ணது HTML ஃபோல்டர் வந்து நான் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ அங்கே போயிட்டு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்ம VS Codeல ஓப்பன் பண்ண எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ வந்து இமேஜஸ் ஒன்று தானே நம்ம நியூ க்ரியேட் பண்ணோம். இதில் போயிட்டு நான் Ctrl+V கொடுக்குறேன், அவ்வளோதான், வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் இமேஜஸ் வந்து நம்ம சேவ் பண்ணணும். இப்போ இங்கே போய் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அந்த இமேஜ் இங்கே இருக்கும். தட்ஸ் இட். எனக்கு வேணாம், அதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி நம்ம வெப்சைட்குள்ளே கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிட்டு SRC அப்படின்னு இருக்கும். இங்கே வேறு பார்த்தீங்களா, SRCனா வேற ஒன்றுமே கிடையாது, சோர்ஸ். இப்போ வந்துட்டு எங்கேருந்து சோர்ஸ் பண்ணணும்னா இந்த ஃபோல்டரில், இமேஜ் ஃபோல்டரில் அப்படின்னு நான் சொல்கிறேன். இமேஜஸ், ஓகேவா. இமேஜஸ் ஃபோல்டரில் இருக்க என்ன இமேஜ், இந்த லோகோ, இந்த இமேஜ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். இமேஜ் டேக் க்ளோஸ் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து இவ்வளோதான். நம்ம தனியாக பேக்ஸ்லாஷ் போட்டு பண்ணணும் அப்படின்றது கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு சிங்கிள் டேக். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணலாம். ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் நான் எடுத்துறேன். எடுத்துட்டேன். ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர் இருக்கிறத this is our logo அப்படின்னு கொடுக்குறேன். this is our logo அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ப்ரோக்ராம் போயிட்டு பேஸ்ட் பண்ணால் this is our logo அந்த இமேஜ் வந்துச்சு, பார்த்தீங்களா. கோட் பில் ரிப்பீட். இப்படி தான் வந்து இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இமேஜ் வந்து ஒரு சிங்கிள் டேக்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னும் நிறையா சிங்கிள் டேக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இங்கே ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். நான் we are Tetravisa dot we are from கோயம்புத்தூர் அப்படின்னு போடுறேன். இது ரெண்டும் இப்போ இதே மாதிரி தானே பிரிண்ட் ஆகும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சிங்கிள் லைன்ல பிரிண்ட் ஆகும். அதுக்கு கீழே this is our logo அப்படின்றது வரும், அதுக்கு கீழே இந்த இமேஜ் வரும். இஃப் இன் கேஸ் நான் வந்துட்டு இதை வந்து 1 by 1 நான் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து BR டேக் ஒன்று இருக்கு, பிரேக் டேக். இந்த சிங்கிள் லைனை அது வந்து பிரேக் பண்ணிடும், ரெண்டா பிரேக் பண்ணிடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். we are Tetravisa, we are from கோயம்புத்தூர், this is our logo வந்துச்சா. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி நான் இதுக்கு நடுவில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது HR டேக். இப்போ இங்கே பாருங்க, ஓகே, Ctrl+S கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்துருச்சா. இதுவும் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும், ஸோ வந்து தெரிஞ்சுக்கணும்.
இது இல்லாம ஒரு டேக் இருக்கு. என்னன்னா லிங்க் டேக். அதாவது வேற ஒரு ஃபைல நம்ம ஃபைலுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் லிங்க் டேக். இது என்ன பண்ணணும்னா, வேற ஒரு ஃபைல வந்து நம்மளோட இதுக்குள்ள கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி சேம் இப்போ எப்படி நம்ம index.html வச்சிருக்கோமோ அதே மாதிரி இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். style.css அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இப்போ style.css கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்க எதுவுமே இப்போதைக்கு பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ லிங்க்னு போட்டு REL கொடுக்கணும். RELனா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நம்ம கொடுக்க போற அந்த ஸ்டைல் ஷீட் கொடுக்க போற அந்த ஃபைலுக்கும் நம்ம HTML டாக்குமெண்ட்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம இங்க சொல்றோம். அதை வந்து ஒரு ஸ்டைல் ஷீட்டா நீ எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸ்டைல் ஷீட் லொகேஷன் கொடுக்க போறேன். அதுக்கு எப்படி கொடுக்கணும்னா href. இந்த இடத்துல வந்து அந்த ஷீட்டோட நேம், ஸ்டைல் ஷீட்டோட நேம் என்ன கொடுத்துருக்கோம்? style.css அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ style.css இதையும் இப்படி க்ளோஸ் பண்ணா போதும். தனியா லிங்க் டேக்னு க்ளோஸ் பண்ணும் அப்படின்றது கிடையாது. Control S. இப்போ நம்ம CSSக்கு வந்து தனியா நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம HTML-க்குள்ளேயும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அது வந்து இன்லைன் CSS. இப்போ தனியாவே ஒரு செப்பரேட் ஃபைல் நம்ம கிரியேட் பண்றோம்னா அது எக்ஸ்டர்னல் CSS. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் CSS ஃபைலை வந்து நம்ம இங்க லிங்க் பண்றதுக்கு யூஸ் பண்ற இதுதான் இந்த லிங்க் டேக். இதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் வேற எல்லா எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸுமே நம்ம இந்த டேக் யூஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இல்லாம இன்னொரு ஒரு டேக் இருக்கு. அது வந்து மெட்டா டேக். மெட்டா கேரக்டர் செட். கேர் செட்னா வேற எதுவுமே கிடையாது. கேரக்டர் செட் F-A. ஒரு சில வெப்சைட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பர்டிகுலரா ஒரு எமோஜியோ இல்ல வந்து ஒரு வேர்டோ அந்த இடத்துல வரும்ன்றது நமக்கே தெரியும். ஆனா அதுக்கு பதிலா பாக்ஸா டிஸ்பிளே ஆகும். ஸ்கொயரா டிஸ்பிளே ஆகும். இது ஏன் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ரீசன் வந்து வேற எதுவுமே கிடையாது. நான் ப்ரௌசருக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றதே புரியாது. ஸோ அது வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணிடலாம்? அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து அது டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அதை வந்து ப்ரௌசர் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு குளோபலி ரெகக்னைஸ்டான ஒரு கேரக்டரிஸ்டிக். ஸோ இதை நம்ம கொடுக்கும்போது நம்ம வெப்சைட்ல நம்ம என்ன இன்க்ளூட் பண்றோமோ அதை அப்படியே வந்து யூசருக்கு டிஸ்பிளே ஆகும். அவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தமிழ்லயே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த தமிழ் ஃபாண்டாவே டிஸ்பிளே ஆகும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேக் இருக்கு. என்ன டேக்னா இன்புட். இதை நீங்க வந்து எங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா ஏதாவது ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்மளும் இங்க அதான் பண்ண போறோம். ஒரு ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சும்மா சிம்பிளா ஒரு ஃபார்ம் டேக் கொடுப்பேன். இன்புட் டேக் எடுத்துட்டு போய் இதுக்குள்ள போடுறேன். இப்போ இது இன்புட்ல டைப் அப்படின்னு கொடுக்குறேன். இன்புட்னா என்ன? நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை கெட் பண்ண போறோம். அதுக்கான இன்புட் அதுதான். அது வந்து என்ன டைப்ல கெட் பண்ண போறோம் அப்படின்றதான் இந்த டைப். நான் வந்து டெக்ஸ்டா கெட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். அது என்னன்னா இருங்க காட்டுறேன். பிளேஸ் ஹோல்டர். ஓகேவா? இந்த இடத்துல நான் வந்து என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இவ்வளவுதான் இன்புட் டேக். இதை வந்து தனியா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றது இல்ல. இந்த இடத்துல வேணா நம்ம ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கலாம். enter your email. ஓகேவா? இதுக்கு கீழே இந்த இன்புட் டைப். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். கீழே தானே கொடுத்தோம் என்டர் யுவர் இமெயில் வந்துருச்சா?
இப்ப இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, லைட் கலரா ஒண்ணு தெரியுது பாத்தீங்களா? இதுதான் வந்து பிளேஸ் ஹோல்டர். நம்ம யூசர் வந்து அவங்க டேட்டாவை என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடியே இது வந்து விசிபிள் ஆயிட்டு இருக்கும். அந்த டேட்டா பேர் தான் பிளேஸ் ஹோல்டர். இந்த பிளேஸை அது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் பிளேஸ் ஹோல்டர். இது எல்லா ஃபார்ம்ஸ்லயுமே நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் இன்புட் டேக். வேற எதுவுமே கிடையாது. ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது நம்ம அதிகமா இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம முக்கியமான சிங்கிள் டேக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். மெட்டா கேர்செட் அப்படின்னா ப்ரௌசருக்கு வந்து நம்ம கொடுக்குற எல்லா கேரக்டர்ஸுமே கரெக்டாக டிஸ்பிளே பண்ணணும், கரெக்டாக ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுக்கறது. லிங்க் வந்துட்டு வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலை நம்ம ஃபைலுக்குள்ள லிங்க் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். அதே மாதிரி ஹெச்ஆர் டேக் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் கொண்டு வரதுக்காக, பிஆர் டேக் வந்துட்டு லைனை பிரேக் பண்ணுறதுக்காக, இமேஜ் டேக் யூஸ் பண்ணி நம்ம இமேஜஸை வந்து நம்மளோட வெப்சைட்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். இன்புட் யூஸ் பண்ணி நம்ம யூசர் கிட்ட இருந்து டேட்டா கெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான சிங்கிள் டேக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு பிளகின் பற்றி சொல்லியிருந்தேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு 4 ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கா, எக்ஸ்டென்ஷன்ஸ். அங்கே போயிட்டு சர்ச் பாக்ஸில் லைவ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணால் ஃபர்ஸ்டே ஒரு ஆப்ஷன் வரும். இதுதான். இது வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணால் லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது வந்து டிசேபிள் இருக்குது. இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கோ லைவ்னு வந்துருச்சா? இப்போ இதில் நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் டேக்கை வந்து நான் எடுத்துறேன். இந்த பேராகிராஃப் டேக்கையும் நான் எடுத்துறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இங்கே கோ லைவ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட டிஃபால்ட் ப்ரௌசர் என்னவோ அதில் வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, டிஸ்பிளே ஆகுது. இப்போ வந்து அந்த இமேஜ் தெரியல. இப்போ சேம் நான் இமேஜ் வச்சு காட்டுறேன் பாருங்க, காட்டுறேன். இப்போ எகெயின் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு எகெயின் போய் நம்ம கோ லைவ் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம மினிமைஸ் பண்ண இடத்துலயே இருக்கும். ஸோ அங்கே ஓப்பன் பண்ணோம்னா எகெயின் வந்துருச்சா இமேஜ், விசார் லோகோ ரெண்டுமே வந்துருச்சா. லைவ் சர்வர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். அதாவது ஒவ்வொரு டைமும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி நம்மளோட அவுட்புட் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இது வந்து நிறைய டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.